Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கைக்கீரையோட ரெசிபி தான் பார்க்க போறீங்க. எப்பவுமே முருங்கைக்கீரை பொரியல் வந்து ஒரே மாதிரி பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா இதுல முட்டை சேர்த்து இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் இது. இந்த பொரியல் வந்து காரக்குழம்பு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து அதிகமாக சேர்த்தாலும் இந்த பொரியலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு நான் ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஒரு 3லேருந்து 4 செகண்ட் வந்து பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்துலேயே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, இந்த பொரியலுக்கு லேசாக வதங்கினாலே போதும். இது மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையில் கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் வெறும் கீரையை மட்டும் இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு அளவுக்கு கீரை தான். கீரையை சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. கீரை வந்து அப்படியே வெந்துடும், தண்ணியே விட வேண்டாம், தானாகவே வந்து வெந்துடும். கீரையிலேருந்தே கொஞ்சமாக தண்ணியும் விடும். இது நல்லா கலந்து விட்ட பிறகு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கீரையிலேருந்தே கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. இனி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. 3 நிமிஷம் போதும் இந்த கீரை வேகிறதுக்கு. இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இந்த கீரையை கொஞ்சம் இந்த மாதிரி ஓரமாக சேர்த்து வச்சுருங்க. நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க. இந்த இடத்துல 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த எண்ணெயில் நான் 2 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் எத்தனை முட்டை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த 2 முட்டையில் கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு. இப்போ இந்த முட்டையை அப்படியே கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கீரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் முட்டை தீயக்கூடாது. இது நல்லா இந்த அளவுக்கு முட்டை வந்து வெந்து இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வர சமயத்தில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் சேர்க்கும் போது தான் இந்த பொரியலுக்கு டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த தேங்காய் சேர்த்த பிறகு தேங்காய் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முட்டை சேர்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட முருங்கைக்கீரை முட்டை பொரியல் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.